டொரண்டோ மொன்றியல் வானொலி ஊடாகவும் டைம் எஃப்எம் வேர்ல்ட் யூடியூப் சேனல் ஊடாகவும் பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களை நேரடியாக சந்தித்து பேசவிருக்கிறோம். கேட்பதற்கு நிறையவே கேள்விகள் இருக்கின்றன. வாருங்கள் கேட்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம். அண்மையிலேயே உங்களை பற்றியான தவறான அல்லது அது சரியானதாக இருக்கிறதோ இல்லையோ அந்த சம்பவங்கள் பற்றி உங்களுக்கு வெளிப்படுகின்ற உண்மைத்தன்மை எது என்பதை கூற முடியும்? உண்மையில் கடந்த ஜூலை மாதம் தொடக்கம் சாவகச்சேரியில் ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றது. அங்கே சென்ற வைத்தியரால் குழப்பம் ஏற்பட்டு அங்குள்ள மக்களுக்கு ஒரு குழப்பகரமான சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் பின்னணியில் யாழ் போதனா வைத்தியசாலையிலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சி எடுக்கப்பட்டது. இருப்பினும் அவற்றை நாங்கள் சரியான முறையில் கையாண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த ஜூலை மாதம் தொடக்கம் இப்போது வரையும் யாழ் போதனா வைத்தியசாலையில் எந்த விடயங்களும் நடைபெறவில்லை. இருப்பினும் இது ஒரு பெரிய சேவை நிலையம். இந்த சேவை நிலையத்தின் தலைமை அதிகாரியாக, அதாவது பணிப்பாளராக கடமையாற்றும் நான் இந்த வைத்திய சேவையை எந்த விதமான பிரச்சனையின்றி தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றோம். இருப்பினும் திடீரென ஏற்பட்ட இந்த சமூக ஊடகங்களின் தாக்குதல் யாழ் போதனா வைத்தியசாலையின் சேவை குறிப்பாக என்னையும் அதிக அளவில் வெளியில் உள்ளவர்களுக்கு பிழையாக எடுத்து சென்றிருக்கின்றது. ஆகவே இதில் நான் கூற வருகின்ற விடயம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அதாவது எனக்கு சம்பந்தப்படாத விடயங்களை என்னோடு தொடர்படுத்தி பல குற்றச்சாட்டுக்களை குறிப்பாக உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களிடையே பிழையான தகவலை கொடுத்திருக்கின்றார்கள். அவை அனைத்தும் நாங்கள் பொய் என்பதை அதை ஒரு காலத்தில் இந்த பொய் கூறியவர்கள் அடையாளம் காணாமல் போவார்கள். அப்போது அது எல்லாருக்கும் புலப்படும். ஆகவே பொதுமக்கள் உண்மையில் என்ன நடக்கிறது யாழ்ப்பாண வைத்தியசாலையில், உண்மையில் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பது தெரிந்து கொள்ள வேண்டியது அவர்களுடைய தலையாய கடமை. ஏனெனில் அவர்களுடைய உறவினர்கள் தான் இங்கு வந்து சிகிச்சை பெறுகின்றார்கள். எமக்கு இந்த சோசியல் மீடியாவில் ஏற்பட்ட தாக்கங்கள் மற்றும் பிறர் எங்களை பற்றி கூடாமல் கதைப்பதற்கு மேலாக இந்த வைத்தியசாலை சேவை என்பது தளர்வின்றி பிரச்சனையின்றி நடை, அதாவது எடுத்து செல்ல வேண்டும். ஆகவே அதில் நாங்கள் மிக அவதானமாக இருக்கின்றோம். அதாவது தடங்கல்கள் இருக்கிறதா? இல்லை. கடந்த 6 மாதங்களாக வைத்தியசாலை சேவையில் எந்த விதமான தடங்களும் இல்லை. இருப்பினும் வைத்தியசாலையில் கடமையாற்றும் குறிப்பாக வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள் மீது சேறுபூசும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதால் அவர்களிடையே ஒரு கவலையான சூழ்நிலை காணப்படுகின்றது. இருப்பினும் அவர்கள் கடமையை செய்ய தயங்கவில்லை. அவர்கள் வளமை போன்றே கடமைகளை செய்கின்றார்கள். கிட்டத்தட்ட எத்தனை வருடங்களாக நீங்கள் இங்கு பணிப்பாளர்? நான் இங்கு 9 வருடங்களாக வைத்தியசாலை பணிப்பாளராக கடமைப்படுகின்றேன். நீங்கள் வந்த பின்னர் இந்த மருத்துவமனைக்கு என்ன விதமான முன்னேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு? நான் மாத்திரமல்ல, என்னோடு பல வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், உத்தியோகத்தர்களின் ஊடாக கடந்த 9 வருடங்களாக பல புதிய திட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. குறிப்பாக விபத்து சிகிச்சை பிரிவு, அந்த 6 மாடி கட்டிட தொகுதி இப்போது சேவை செய்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ரீஹபிலிட்டேஷன் பில்டிங் அது புதுசாக கட்டி அமைக்கப்பட்டது. இது தவிர நாங்கள் இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அந்த சர்வீஸ் செய்கின்றோம்.
கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நாங்கள் செய்கின்றோம், போன் மரோ டிரான்ஸ்பிளான்ட் நாங்கள் செய்கின்றோம். இது தவிர அந்தந்த விடுதிகளிலேயும் பல்வேறு முன்னேற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது வைத்தியசாலை பல முன்னேற்றகரமான செயற்பாடுகள் கடந்த 9 வருடங்களாக செய்யப்பட்டு இப்போது பொதுமக்களுக்கு அது வழங்கப்படுகிறது. அது தனிப்பட்ட என்னால் செய்யப்படவில்லை. நம்மோடு இருக்கின்ற எல்லா உத்தியோகத்தர்களினுடைய ஒரு கூட்டு முயற்சியின் பயனாக இப்போது ஒரு சிறப்பான சேவை வழங்கப்படுகிறது. இந்த கூட்டு முயற்சியில் நான் பணிப்பாளர் என்ற ரீதியில் எனக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கின்றது. ஆகவே இது வடக்கிலே இந்த வைத்தியசாலையிலே 2200 உத்தியோகத்தர்கள் கடமைப்படுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்களினுடைய பங்களிப்பு அளப்பெரிய. ஆகவே இது ஒரு டீம். ஆகவே இது ஒரு வலுவான டீம். இது இங்கே இருக்கின்ற இந்த உத்தியோகத்தர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அதாவது ஒன்றாக சேர்ந்து வழங்குகின்றமையினால் வடக்கு மாநிலத்துக்கு வெளியே இருந்து வருகின்றவர்களுக்கும் இந்த சிறப்பான சிகிச்சை கிடைக்கின்றது. ஆகவே அதை மேலும் பாதுகாத்து நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட எத்தனை வைத்தியர்கள் இங்கே கடமையாற்றுகிறார்கள்? தாதியர்கள் எத்தனை? வைத்திய நிபுணர்கள் 110க்கு மேற்பட்டவர்கள் கடமையாற்றுகிறார்கள். எல்லாமாக வைத்தியர்கள் 400க்கு மேற்பட்டவர்கள். இது தவிர தாதியர்கள் 650 பேர் அடங்கலாக பல்வேறு துறை சார்ந்த சேவையாளர்கள் அடங்கலாக 2200 பேர் இப்போது கடமையாற்றி கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு பேரும் இந்த போதனா வைத்தியசாலைக்கு போதுமானதாக இருக்கிறதா? இல்லை எமக்கு அனுமதிக்கப்பட்ட ஆளணி 2400. அதில் இப்போது பல்வேறு இடமாற்றங்கள் சென்ற காரணத்தினால் சுமார் 400 பேருக்கான பற்றாக்குறை காணப்படுகிறது. இந்த 2400 பேர் என்பது இந்த வைத்தியசாலைக்கு போதுமான ஆளணி அல்ல. அனுமதிக்கப்பட்ட ஆளணி 2400, அதில் 400 குறைவாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த ஆளணி இன்னும் ஒரு 500 பேருக்கு மேல் அதிகரிக்கப்பட வேண்டும். இலங்கையை பொறுத்த அளவில் அதிகரிக்கப்பட வேண்டும். போதனா வைத்தியசாலையில் தாதியர்கள் போராட்டம் 4-5 நாட்களுக்கு முதல் போராட்டம் நடத்தியிருந்தார்கள். தங்களுக்கு இங்கு ஊதியம் வழங்கப்படவில்லை. அது சம்பந்தமாக உங்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக விளக்கம். அவர்கள் தாதியர்கள் அல்ல, அவர்கள் தொண்டர்கள். வடக்கிலே பல்வேறு திணைக்களங்களிலே அவ்வப்போது கடமைக்கு, அதாவது தொண்டு வேலைக்காக வருகின்றவர்கள். அந்த வகையில் கடந்த 2 வருடங்களுக்கு முதல் ஆளணி பற்றாக்குறை நிமித்தம் 3 மாத பயிற்சிக்காக சில தொண்டர்கள் இங்கே வந்து சேர்ந்தார்கள். அவர்களுக்கு 3 மாத பயிற்சியின் பின்னர் அவர்கள் தாங்கள் தொடர்ந்தும் இன்னும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வரை தாங்கள் இந்த தொண்டு வேலையை தொடர்வதாக கேட்டிருந்தார்கள். அக்கால பகுதியில் மேலும் பல தொண்டர்கள் வந்து தங்களுக்கும் அந்த பயிற்சியை தரும்படி கேட்டிருந்தார்கள். இருப்பினும் அவ்வாறு பயிற்சியை பெற்ற சிலர் அவர்கள் தொழில் முயற்சி ஒன்றின் அடிப்படையில் வேறு திணைக்களங்களுக்கும் அல்லது வெளிநாடுகளுக்கும் சென்றுள்ளார்கள். ஆனால் இன்னும் நூற்றுக்கணக்கான இவ்வாறான தொண்டர்கள் அவர்கள் இன்னும் ஒரு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து அவர்கள் வீட்டிலே சும்மா இருக்கின்ற காரணத்தினால் இங்கே கடமைக்காக வருகின்றார்கள், தொண்டுக்காக வருகின்றார்கள். அதாவது அவர்கள் இங்கே வருகின்ற போதும் நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம், உங்களுக்கு நாங்கள் ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியாது, தொழில் வாய்ப்பு ஒன்றுக்கான சான்றிதழை எங்களால் வழங்க முடியும். ஆகவே அவர்கள் தொண்டர்களாக இங்கே கடமையாற்றிய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுப்பனவே கொடுத்திருந்தோம். ஆகவே அவர்கள் எமது வைத்தியசாலை ஊழியர்கள் அல்ல. அவர்கள் இந்த குறிப்பிட்ட காலங்களில் அவர்கள் கடமை புரிந்தவர்கள் என்பதை நான்
கூற வேண்டும். தொண்டர்களாக வேலை செய்வதாக இருந்தாலும் மருத்துவமனையில் வேலை செய்வது அவர்களுக்கான தகுதி தேவை என்பது ஒன்று இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர்கள் தகுதி பெற்றவர்களாக இருந்தார்களா? இது இங்கே கூறப்பட்ட தொண்டர்கள் அனைவரும் சுகாதார உதவியாளர்களுக்கான பயிற்சி, சுகாதார உதவியாளர்கள் செய்கின்ற கடமைகளுக்கான பயிற்சி வழங்கப்பட்டது. அதாவது நோயாளிகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிச் செல்லுதல், நோயாளிக்கான பரிசோதனைக்கான அந்த இரத்த மாதிரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட கோவைகளை எடுத்துச் செல்லுதல், நோயாளிகளுக்கு விடுதிகளிலே தங்கியிருக்கின்ற போது உதவுதல். இது ஒரு சுகாதார உதவியாளரின் சாதாரண கடமைகள். ஆகவே அதற்கான பயிற்சி ஆரம்பத்திலே வழங்கப்பட்டிருந்தது 3 மாதம். அவ்வாறு பயிற்சி வழங்கப்பட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவ்வாறானவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு கடமையை செய்வதற்கு அவர்கள் தகுதியானவர்கள். அது சம்பந்தமாக அமைச்சரகம் முறைப்பாடுகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. அதன் முறைப்பாடுகள் தகுதிக்கு அடிப்படையில் அவர்களை வேலைக்கு அமர்த்த போகிறார்கள் என்றும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது செய்தி சுகாதார அமைச்சர் மூலம் வந்திருக்கிறது? நமக்கு அவ்வாறான எந்த விதமான செய்திகளோ பணிப்புரைகளோ வரவில்லை. குறிப்பாக வடக்கிலே சுகாதார பல்வேறு வைத்தியசாலைகளிலே கடந்த காலங்களில் இவ்வாறு தொண்டர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு தொகுதியினர் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் பல தொண்டர்கள் இந்த சுகாதார திணைக்களம் மற்றும் ஏனைய திணைக்களங்களிலும் அவர்கள் காலங்காலமாக இவ்வாறு தொண்டர்களாக இருந்து தொழில் முயற்சிக்காக அவர்கள் அமைச்சையும் வேறு திணைக்களங்களை நாடுவதுண்டு. இப்போ தொண்டர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் சேர்க்கப்பட்டார் இருந்தாலும், ஆனால் உங்களுக்கு இப்படியான ஆட்கள் தேவை என்று நீங்கள் அரசிடம் இப்ப புதிய அரசாங்கத்திடம் முறைப்பாடுகள் ஏதாவது செய்திருக்கு? நாங்கள் கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக நமக்கு ஆளணியை அதிகரித்து தரும்படி கேட்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக புதிய ஆளணியை நியமிப்பதில் அமைச்சும் நிதி அமைச்சும், அதாவது சுகாதார அமைச்சும் நிதி அமைச்சும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் எதிர்காலங்களில் தொழில் வாய்ப்பு ஒன்று, அதாவது ஆளணியை உள்ளெடுக்கலாம் என்கின்ற போது அவர்கள் உள்வாங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் நினைக்கிறேன். இருப்பினும் தொண்டர்களாக இங்கே கடமையாற்றியதற்காக கட்டாயம் வேலைவாய்ப்பு கொடுப்பார்கள் என்று கூறிவிட முடியாது. ஆனால் இலங்கை பூராக அவர்கள் அந்த உள்வாங்குகின்ற போது இங்கே தொண்டர்களாக கடமையாற்றியதற்கான முன்னுரிமையை வழங்குவார்கள். ஆனால் அவர்கள் அடிப்படையான தகுதியை கொண்டிருக்க வேண்டும். உதாரணமாக இங்கே சுகாதார உதவியாளராக உள்வாங்குவதாயின் அவர்கள் காபோத சாதாரண உயர்தர முக்கியமான பாடங்களில் சித்தி எழுதி இருக்க வேண்டும். இதில் நான் நினைக்கின்றேன் சிலருக்கு அவ்வாறான தகுதிகள் இல்லை. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் ஓரளவுக்கு தாராளமாக குறைபாடுகள் இருக்கிறது என்பது தெரிகிறது. இதைவிட இந்த யாழ் போதனா வைத்தியசாலையில் குறைபாடுகள் என்ன இருக்கிறது? வைத்தியசாலைகளில் இலங்கை பூரா உள்ள வைத்தியசாலைகளில் ஆளணி பற்றாக்குறை காணப்படுகின்றது. யாழ் போதனா வைத்தியசாலையிலும் ஆளணி பற்றாக்குறை காணப்படுகின்றது. கட்டிட வசதிகளுக்குரிய இன்னும் கட்டிட வசதிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கிறது? வெளிநாடுகளில் கிடைக்கின்ற உதவி அது ஒரு சிறு பகுதி தான். ஏனெனில் எங்களுக்கு அரசாங்கம் ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 5000 மில்லியனுக்கு மேல் அவர்கள் நிதியை நமக்கு இந்த வைத்தியசாலைக்கு தருகின்றார்கள். அது ஒரு பெருந்தொகை. அதோடு ஒப்பிடுகையில் வெளிநாடுகளிலே கிடைக்கின்ற நிதி சிறிதளவானது. இருப்பினும் ஆங்காங்கே சில தொண்டு நிறுவனங்கள் தனிப்பட்டவர்கள் சேவை நிமித்தம் அவர்கள் உதவியை புரிவார்கள். அதாவது இங்கே சென்ற முறை நான் பார்த்தபோது மருத்துவர் குறிப்புகள் எடுக்கும்போது இன்னும் ஒரு நோட் புத்தகம் வைத்து அதிலே தான் குறிப்பிடுகின்றீர்கள். அந்த அவருக்கு ஒரு வருத்தம் ஒருத்தர் தன்னுடைய வருத்தத்தை சொல்லி
இன்னென்ன விடயங்களுக்காக நான் இந்த மரத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்பதை ஒரு நோட் புத்தகத்தில் குறிப்பிடுவது இதுவரை அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அது தொடர்ந்து வருகிறது. அது டிஜிட்டல் முறை மாற்றப்படாததுக்கு என்ன காரணம்? ம். இலங்கை ஒரு வளர்ந்து வரும் நாடு. இலங்கை மாத்திரமல்ல, இலங்கை, இந்தியா பல்வேறு நாடுகளில் இந்த நடைமுறை தான் இருக்கின்றது. அதாவது பெட்ரோல் டிக்கெட், தலைமாட்டு சிட்டை இதில் எழுதி அதை பாதுகாப்பாக அதில் உள்ளவற்றை பாதுகாத்து அதுக்கு ஏற்றவாறு சிகிச்சை வழங்குதல், சிகிச்சையை பெற்று வெளியேறுகின்ற போது அதாவது அதுக்கு பிறகு அவர்கள் டயக்னோசிஸ் கார்டு, நோய் நிர்ணய அட்டையை வழங்கி அனுப்புவார்கள். இது இலங்கையில் உள்ள நடைமுறை. இதை இலங்கையில் மாற்ற முடியாது. இதில் இது சுகாதார திணைக்களத்தில் மாத்திரமல்ல, இலங்கையில் இருக்கின்ற பல்வேறு திணைக்களங்களில் இந்த டிஜிட்டலைசேஷன் செய்யப்படும். அதற்கு சில காலம் இலங்கையினுடைய எக்கனமி அதுக்கு உடனடியாக சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை. அது இந்த யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மட்டுமன்று ஒரு கணனியை வைத்து செயல்படுத்த முடியாது. அது பல மில்லியன் ரூபாய்கள் செலவழிக்கப்பட வேண்டும். உதாரணமாக நீங்கள் கனடாவிலிருந்து வந்திருந்தால் நீங்கள் ஒரு கனடா வைத்தியசாலை ஒன்றில் கேட்டுப்பாருங்கள். அது பல மிக சிரமமான ஒரு செயற்பாடு. அதை இலகுவில் செய்ய முடியாது. பல மில்லியன்கள் தேவைப்படும் சொல்லுங்கள். நிதி மாத்திரமல்ல, இலங்கை வந்து டிஜிட்டலைசேஷனுக்கு அது படிப்படியாக முதலில் பாடசாலையில் வர வேண்டும், பிறகு பல்வேறு திணைக்களங்களில் வர வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலமே கொண்டு வர முடியும். உதாரணமாக நீங்கள் வீதியிலே இங்கே விரைவாக பயணித்தால் போலீசார் என்ன செய்கின்றார்கள்? மறித்து அவர்கள் சிட்டையில எழுதி தருவார்கள். கனடாவில் என்ன நடக்கின்றது? டிஜிட்டல் கேமராவில் எடுப்பார்கள், வரும். ஆகவே இங்கே பல்வேறு திணைக்களங்களில் டிஜிட்டலைசேஷன் செய்ய வேண்டி இருக்கின்றது. கேட்பது என்னத்துக்கு சொன்னால், ஒரு கணிப்பீடு, ஒருவர் இப்ப கொரோனா வந்துட்டுன்னு சொன்னால் அதை கணிப்பிடுவதற்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். டிஜிட்டல் முறையில் ஒரு கணனியில் பதிந்து வைத்திருந்தால், ஒரு கணனியாவது அவருடைய தகவல்களை பதிந்து வைத்திருந்தால் அதற்கான விடயங்களை எடுத்துக்கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். பல விடயங்கள் உங்களுக்கு இங்கே நடைபெறுவது சரியாக தெரியாது. ஆகவே பல விடயங்கள் இங்கே, அதாவது எழுத்து மூலம் எழுதப்பட்டாலும் கணனியிலே சேமிக்கப்படுகின்ற பல விடயங்கள் இருக்கின்றன. உதாரணமாக இத்தனை பேருக்கு கொரோனா, உதாரணமாக இத்தனை பேருக்கு டெங்கு இப்போது தொட்டுப்படுகின்றன, டிஜிட்டலைஸ் பண்ணி நாங்கள் வச்சிருக்கின்றோம். பல விடயங்கள் செய்யப்படுகின்றன. ஆனால் அவை வழியில் தெரிவதில்லை. இப்போ வருவோம் மீண்டும் டாக்டர் அர்ச்சுனாவாக இருக்கும்போது அவரை உங்களுக்கு முன்கூட்டியே தெரிந்தவராக இருந்திருக்கிறாரா, அல்லது சாவகச்சேரி மருத்துவமனையில் வந்து பொறுப்பு ஏற்ற பின்னர் தான் உங்களுக்கு தெரியும்? நான் டாக்டர் அர்ச்சுனா என்பவரை கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் நான் அவரை சந்தித்ததில்லை. அதுக்கு முதல் கண்டு ஒரு சில நாட்களில் கதைத்திருக்கின்றேன். அவர் என்னை விட வயதில் மிக குறைவானவர். சாவச்சேரிக்கு வந்த பிறகு அவர் பற்றிய செயற்பாடுகளை கேள்விப்பட்டிருக்கின்றேன். முதல் அழைப்பு உங்களுக்கு வந்த போது என்ன பிரச்சனை இல்லை? எனக்கு ஒரு பிரச்சனையும் வரவில்லை. எதற்காக உங்களுக்கு அழைத்து அவர் ஒரு பிரச்சனை உருவாக்க அவசியம் இல்லை? எனக்கு அதுவும் தெரியவில்லை. என்னை, அதாவது நான் என்னுடைய கடமையை செய்கின்றேன். இது ஒரு பெரிய வைத்தியசாலை, எனக்கு ஒன்று பொறுப்பு இருக்குது. அது டாக்டர் யாராவும் இருக்கலாம். என்னோடு கதைப்பவர்களுக்கு நான் எப்போதும் சரியான பதிலை கூறுவதுண்டு. என்னுடைய சேவையில் குறுக்கூடு செய்பவர்களுக்கு நான் சரியான பாடங்களை படிப்பிப்பது உண்டு. சாவகச்சேரி மருத்துவமனையில் நிறைய ஊழல்கள் நடைபெறுகிறது என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா, அல்லது சாவகச்சேரி மருத்துவமனையில் மட்டும் ஊழல் நடந்ததை அவர் எடுத்து காட்டியதனால் அவருக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதா? இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. சாவகச்சேரி வைத்தியசாலை ஒரு ஆதார வைத்தியசாலை. அந்த பகுதியில் அந்த ஆளணிக்கேற்ற கட்டிட வசதிக்கேற்ற மாதிரி அங்கே கடமைகள் சிறப்பாக வழங்கப்பட்டு கொண்டிருந்தன. திடீரென சாவகச்சேரி வைத்தியசாலை சம்பந்தமான திடீர்
பிரச்சனைகள் கிளப்பப்பட்டன, ம். அதாவது பொய்கள் கூறப்பட்டன. சோஷியல் மீடியாவில், அதாவது சோஷியல் மீடியா உலகெங்கும் இருக்கின்றவர்களுக்கு அவர்களை அடைய வேண்டும் என்பதற்காக பல பொய்கள் கூறப்பட்டன. ம். ஒரு சில குறைபாடுகள் காணப்பட்டிருக்கலாம். ம். ஆனால் உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்களை சென்றடையக்கூடியவாறு அங்கு ஒரு பெரும் தவறு நடப்பதாக கூறப்பட்டது, அது பொய். அங்கு பெரும் ஊழல் நடப்பதாக கூறப்பட்டது, அது இரண்டாவது பொய். அங்கு ஒருவர் தான் கடமை செய்தவர், ஏனையவர்கள் கடமை செய்யவில்லை என கூறப்பட்டது மூன்றாவது பொய். ம். ஆகவே அங்கு இதுவரை சிறப்பாக செய்யப்பட்ட கடமைகள் அன்றும் தொடர்ந்தும் இப்போதும் செய்யப்படுகின்றது. இவை அனைத்தும் மூடி மறைக்கப்பட்டு தனி ஒரு மனிதனால் பெரிய ஒரு சாம்ராஜ்யம் கட்டி ஆளப்படுவதாக கூறப்பட்டு ம். அதன் பின்னால் எல்லோரும் சென்று விட்டார்கள். ம். இந்த பகுதியில் இருக்கின்றவர்களும் குறிப்பாக வெளிநாடுகளில் இருப்பவர்களும் சென்று விட்டார்கள். இது சோஷியல் மீடியாவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிழையான ஒரு செயல். ஏனெனில் ஒருவர் அடிக்கடி சோஷியல் மீடியாவில் அவரே கூறிக்கொண்டிருந்தால் அவரே எல்லாரும் பின்பற்றுவார்கள். அமைதியாக எங்களை போன்று கடமை செய்வர்கள் ஒருவரும் கேட்க மாட்டார்கள். நாங்கள் சோஷியல் மீடியாவுக்கு போறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்கிறது. சோஷியல் மீடியாவில் போய் நாங்கள் எதிக்ஸை மீறி கதைக்க மாட்டோம், பொய்ய கூற மாட்டோம், மற்றவர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை செய்ய மாட்டோம். அப்படி செய்து பெரிய ஆளா வரணுமென்றா வரலாம். அப்படி செய்து பெரிய ஆளா வந்தார்கள் பல பேர் இருக்கிறோம். ஆனால் நிலத்தில் நிற்கிறதுக்கான காலம் இருக்காது. சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கும் உங்களுடைய யாழ் போதனா வைத்தியசாலைக்கும் இடையில் இதன் தொடர்புகள் இருக்கிறது. எமது வைத்தியசாலை ஒரு போதனா வைத்தியசாலை. சாவச்சேரி வைத்தியசாலை அனுமதிக்கப்படுகின்றவர்கள் தினசரி இங்கே அனுப்பப்படுவார்கள். மேலதிக சிகிச்சை இங்கே தான் வழங்கப்படும். எங்களால் இயலுமான உதவிகளை நாங்கள் செய்ய முடியும் அவர்களுக்கு. அப்போ அங்கு ஊழல் என்பது குற்றச்சாட்டாக வைக்கப்பட்ட விடயம் பொய்யான அந்த பொய்யான விடயத்தில் குறைபாடுகள் காணப்பட்டன, சில குறைபாடுகள் காணப்பட்டன. அது சாவச்சேரி மாத்திரமல்ல, யாழ் போதனா வைத்தியசாலை மாத்திரமல்ல, இலங்கையில இருக்கின்ற 1166 வைத்தியசாலைகளும் பல சவால்களோடும் சில குறைபாடுகளோடும் இயங்கி வருகின்றன. அதாவது மொத்தமாக ஆளணி இல்லை, போதிய அளவு நிதி வளம் இல்லை, அதை நிர்வகிக்கின்ற பிரச்சனைகள். இவ்வாறு ஒரு பெரிய சேவையை நிர்வகிக்கின்ற போது 100% சரியாக நிர்வகிப்பது கஷ்டம். அது எமது சுகாதார திணைக்களத்தில் மாத்திரமல்ல, இலங்கையில் நீங்கள் எந்த திணைக்களத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் கண்டாவில் இருந்து இலங்கையில் வந்து இறங்கி இங்கே வருவீர்களானால் நீங்கள் பல குறைபாடுகள் இருப்பதாக உணர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் ஒரு அபிவிருத்தி அடைந்து வந்த நாட்டிலே இருந்து வந்திருக்கிறீர்கள். அங்குள்ள சிஸ்டத்தை எதிர்பார்த்து இங்கே நீங்கள் பார்த்து கவலை அடைவீர்கள். அது உங்களுக்கு குறைபாடாக தெரியலாம். இங்கே யாராவது அளவுக்கு அதிகமாக பொய்யை கூறினால் அவையும் சேர்ந்து உங்கள் மனதை மாற்றலாம். நீங்கள் அப்போது அங்கே இருக்கின்ற பலர் இங்கே உள்ளவர்களை திருத்தலாம் என்ற முயற்சியில் ஈடுபடுகின்றது. ஆகவே அளவுக்கு அதிகமான இந்த முறைப்பாடுகள், இந்த குறைபாடுகள் அல்ல பொய்கள் அங்கே சொல்லுகின்ற போது அங்கே இருக்கின்றவர்கள் இந்த உண்மை நிலை அறியாமல் அவர்களும் சோஷியல் மீடியாவில் அவர்களும் மிக வலுவான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள். இப்போ இந்த புதிய அரசாங்கத்துக்கு முன்னர் இருந்த அரசாங்கங்களில் சுகாதார அமைச்சர் கூட ஊழல் வழக்கில் சிக்கி அவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் மீது விசாரணைகளும் நடைபெற்று கொண்டிருந்தது. இப்போ சுகாதார அமைச்சின் கீழ் இயங்குபவர்களும் அப்படிப்பட்ட ஊழல்களில் ஈடுபடுகிறார்கள் என்ற ஒரு சந்தேகத்தில் மக்கள், அதுக்கு ஒரு காரணமாக மக்களுக்கும் அது ஒரு துடிப்பாக இருந்தது. அதே சமயத்தில் உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்ட போது உங்கள் மீது ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? நீங்கள் கேட்ட முதலாவது கேள்வி, யாராவது ஒரு ஆள் குற்றம் செய்து விடலாம். உதாரணமாக அமெரிக்க ஜனாதிபதி பெரும் ஊழல்வாதி என குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் அமெரிக்காவில் இருக்கின்ற 330 மில்லியனும் அதுக்காக ஊழல்வாதிகள் என்று நீங்கள் சொல்வீர்களா? இது கனடாவில் உள்ளவர்களுக்கும் யாராவது தலைமை வகுப்பில் இருந்தால் கனடாவிலிருந்து வந்த நீங்களும் ஊழல்வாதி என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆகவே முன்னாள் சுகாதார அமைச்சர் ஒருவர் மீது ஊழல் செய்திருந்தால் அவருக்கு இருக்கின்ற அதாவது உயிர் காப்பும் சேவை திணைக்களத்தில் இருப்பவர்களை
ஊழல்வாதிகள் என்று உச்சரிப்பதே குற்றம். ஏன்? உலகத்தில் உள்ள நடைமுறையை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது கனடாவில் உள்ள நாட்டின் நடைமுறையை எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணமாக கனடா நாட்டின் பிரதமர் ஒரு குற்றம் செய்தவர், ஒரு ஊழல் செய்தார் என்றால் கனடாவில் உள்ள அனைத்து 22 மில்லியன் மக்களும் ஊழல்வாதிகளா? இல்லை. ஆகவே ஊடகங்கள் மிக அவதானமாக கேட்க வேண்டும். ஒரு நாட்டினுடைய ஒரு சுகாதார அமைச்சர் செய்தால் இந்த சுகாதார திணைக்களத்தில் இருக்கின்றவர்கள் அவர்கள் எவ்வளவு அர்ப்பணிப்போடு எவ்வளவு கடமை உணர்வோடு செய்கின்றவர்கள், உயிர்காப்பு சேவையில் இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரியாமல், அதாவது இப்போது பேசு பொருளாகிவிட்ட சுகாதார சேவை பேசு பொருளாகிவிட்டது. குறிப்பாக வெளிநாடுகளில் இருப்பவர்கள் அவர்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் மிக அவதானமாக இந்த சொற்களை பிரயோகிக்க வேண்டும். ஏனெனில் அவர்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார் அனைவரும் இங்கே இருக்கின்ற சுகாதார சேவைக்கு தான் சிகிச்சை பெற வேண்டும். இன்று நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் இன்னும் சில நாட்களில், இன்னும் சில வருடங்களில் பிறகு எங்களுடைய இதே சந்ததிகள்லாம் இந்த சிகிச்சையை வழங்க போகிறார்கள். ஆகவே இப்போது இருக்கின்ற எங்களை போன்றவர்கள் அல்லது ஏனையவர்கள் வந்து அவர்கள் செய்கின்ற இந்த பாதுகாப்பான சேவையை எதிர்காலத்தில் உள்ளவர்களுக்கு வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்குகின்ற போதுதான் இங்கு யார் யார் சோசியல் மீடியாவில் கதைக்கின்றார்களோ அவர்களுடைய உறவினர்கள் பாதுகாப்பான சிகிச்சைக்கு வருவார்கள். அது தவிரவும் யார் யார் வெளிநாடுகள் அல்லது இங்கே இருந்து பிழையாக கதைக்கின்றார்களோ அவர்களுடைய உறவினர்கள் தான் இங்கே வைத்தியர்களாக, தாதியர்களாக, சுகாதார சேவை உத்தியோகத்தர்களாக அல்லது இதை நிர்வகிக்கின்றவர்களாக இருப்பார்கள். ஆகவே இங்கே குற்றம் சுமத்துவது இல்லை. ஆனால் அவர் தன்னுடைய குடும்ப உறுப்பினரை பற்றி சிந்திக்க வேண்டும். அவர் தன்னுடைய அதாவது சூழலில் தன்னுடைய சமுதாயத்தில் உள்ளவரை சிந்திக்க வேண்டும். ஆகவே இது ஒரு சோசியல் மீடியாவில் ஏற்பட்ட விபரீதமும் பிழையான எண்ணக்கருவும். இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை மாற்றாது விடத்து அவர்கள் தங்கள் சந்ததிக்காக செய்கின்ற ஒரு பெரும் அழிவான விடயம். ஏனெனில் நாங்கள் பல விடயங்களை அதாவது காலங்களை கடந்து இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். நாங்கள் எங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய பொருளாதாரம், இலங்கையிலே இருக்கின்ற வசதிகள், இலங்கையிலே இருக்கின்ற அமைப்பு முறைகள், இதற்கு ஏற்ற வகையில் இலங்கையில் மிக சிறப்பான சுகாதார சேவைகள் வழங்கப்படுகின்றது. ஆங்காங்கே ஒரு சில குறைபாடுகள் வரும். ஒரு சிலர் குற்றம் செய்யக்கூடும், ஒரு சிலர் ஊழல் செய்யக்கூடும். அவற்றை சரியான முறையில் இலங்கை சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக, அதாவது இலங்கை சட்டத்திட்டத்துக்கு அமைவாக அவற்றுக்கு கட்டாயம் தீர்வு காணப்பட வேண்டும். குற்றங்கள் சுட்டி காட்டப்பட வேண்டும். ஊழல்கள் செய்தால் அதற்கு கட்டாயம் தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆக ஒருவர் செய்துவிட்டார் என்பதற்காக முழு சிஸ்டத்தையும் குற்றஞ்சாட்டுவதிலிருந்து முழு பேரும், அதாவது இதை பார்க்கின்றவர் அவர்களும் ஏனையவர்களும் விடுபட வேண்டும். நிறைவாக ஒரு கேள்வியோடு நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். டாக்டர் அர்ச்சுனா என்று இருந்த பின்னர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகி அதன் பின்னர் உங்களிடம் நேரடியாக வந்து முதல் முறையாக உங்களிடம் வந்து ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு காரணம் என்ன? அதன் தீர்வு என்னவாக முடிந்தது? ஒரு வைத்தியர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்ததுக்கு முதலில் வாழ்த்துக்கள். யாரும் ஒரு பதவிக்கு வரலாம், அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ளணும், அதில் அவர் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல, இந்த வைத்தியசாலைக்கு யாரும் பெறலாம். ஒன்று சேவைக்காக சேவையை பெற்றுக்கொள்வதற்காக வரலாம், இரண்டாவது ஆலோசனை வழங்குவதற்காக வரலாம், மூன்றாவது குறைபாடுகளை சுட்டி காட்டி அந்த கலந்துரையாடலுக்கு வரலாம். ஆனால் இங்கே நீங்கள் குறிப்பிட்ட நபர் மாத்திரமல்ல, யாராவது ஒருவர் இந்த சேவையை பாதிக்கும் வகையில் நேரடியாக மறைமுகமாக எண்ணத்தோடு உள்நுழைவாராயின்
அதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. ஆகவே அதற்கு தக்க பாடம் படிப்பிக்க வேண்டும். ஏனெனில் இந்த கட்டமைப்பை பாதுகாப்பது தனிப்பட்ட என்னுடைய பெயரை அல்லது தனிப்பட்ட பணிப்பாளர் அல்லது ஒரு சில வைத்திய நிபுணர் மாத்திரமல்ல. நாங்கள் இங்கே கூறியிருக்கின்றோம். இந்த 2000க்கு மேற்பட்டவர்கள் நாங்கள் இந்த சேவைக்காக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். இந்த சேவையில் உயிர்காக்கும் சேவை. இதில் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடைபெற்றால் உயிர்காப்பு சேவையில் தலையீடு வந்துவிடும். அது நேரடியாக எம்மை தாக்க வருபவர்கள் மாத்திரமல்ல, மறைமுகமாக யார் வந்தாலும் அவர்களை நாங்கள் உள்ளே அனுமதிக்க முடியாது. அது எங்களுடைய கடமை. ஒருவர் உண்மையில் உதவி செய்ய வருகின்ற பலர் வருகின்றார்கள். அவர்களை நாங்கள் எப்போது அன்போடு வரவேற்று அவர்கள் ஆலோசனைகளை பெற்று அவர்களின் குறைகளை கேட்டு அவர்களின் உதவியோடு இந்த வைத்தியசாலையை நாங்கள் கட்டி வளர்த்திருக்கின்றோம். ஆகவே இது உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களும் இங்கே பல சிகிச்சைக்கு, அதாவது அவசர சிகிச்சைக்கு வருவார்கள், பல்வேறு சத்திர சிகிச்சைக்காக வருவார்கள். ஆகவே இது வடக்குக்கு மாத்திரமில்லை, இப்போது வடக்குக்கு வெளியே இருந்தும் வருகின்றவர்களுக்கான ஒரு மையம். ஆகவே சுருங்க கூறேன், இது இந்த பகுதி, அதாவது இந்த பகுதி மக்களுடைய சொத்து. இதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை தான் நாங்கள் எடுத்தோம். தனிப்பட்டவர்களை சந்திப்பதனால் நாங்கள் வெளியில் வருகின்றோம். வெளியில் வந்தவர்களை சந்திக்கலாம். இந்த கட்டமைப்பை சிதைக்கும் எண்ணங்களோடு ஒரு தரம் வரக்கூடாது. இந்த கட்டமைப்பை சிதைக்கும் எண்ணங்களோடு வெளியில், அதாவது சமூக ஊடகங்களின் ஊடாக கருத்துக்களை வெளியிடுபவர்களும் அவர்கள் மிகவும் ஆழமாக ஆராய்ந்து அவற்றை நிறுத்தி கொள்ள வேண்டும், அல்லது சரியான கருத்துக்களை சரியான முறையில் எங்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டும். அவர்கள் சரியான முறையில் அதாவது நியாயங்களை பெற்றுக்கொள்ள அல்லது தீர்வுகளை பெற்றுக்கொள்ள இலங்கையில் எந்த நடைமுறை இருக்கின்றதோ அந்த நடைமுறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும். ஆகவே நீங்கள் குறிப்பிட்ட நபருக்கு அவரை நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் எந்த விதமான தடங்களையும் செய்ய விரும்பவில்லை. ஏனெனில் உங்களுக்கும் அவருக்கும் எந்த விரோதங்களோ அல்லது தனிப்பட்ட கோபங்களோ அல்லது தனிப்பட்ட கோபங்கள், நான் என்னுடைய தொழில் பணிப்பாளர், அவருடைய தொழில் பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது உயரிய சட்டங்களை இயற்றுகின்ற அமைப்பு, அதாவது பாலிசியை உருவாக்குகின்ற அமைப்பு. எங்களுடைய தொழில் உயிர்காக்கும் தொழில். இதில் நான் என்னுடைய கடமையை செய்ய வேண்டும், அவர் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். அவர் இந்த வைத்தியசாலையில் அல்லது ஏதாவது உண்மையாக செய்ய வேண்டும், அதற்குரிய வழிகளை பின்பற்ற வேண்டும். மாறாக இங்கே என்னையோ அல்லது கீழுள்ள வைத்தியர்கள் அல்லது வைத்திய சேவையில் உள்ளவர்களை பெரும் குற்றவாளிகளாக காட்டி, ஊழல்வாதிகளாக காட்டி, சேவை செய்தாதவர்களாக காட்டி உள்நிலையை முயற்சிக்க கூடாது. இனிவரும் காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா உங்களோடு சமாதானமாக பேசி இந்த மருத்துவமனைக்கு ஆதரவாக செயற்பட அவர் முன் வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை வரவேற்று. இலங்கையில் 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இலங்கைக்கு போரானவர்கள். ஆகவே நாங்கள் இந்த தனிப்பட்ட நபர்கள் இந்த வைத்தியசாலையை கட்டி எழுப்புவார்களை நாங்கள் நம்பவில்லை. தனிப்பட்ட நபர்களில் ஒரு சில கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரியான வழி சரிதானே. அவர்கள் சுகாதார அமைச்சு இருக்கின்றார்கள், அல்லது உங்களுக்கு தெரியும் இந்த சட்டங்களை இயற்றி இந்த வைத்தியசாலைக்கான உதாரணமாக ஆளணியை கூட்ட வேண்டும் சரிதானே. அதிக அளவு நிதியை பெற்றுத்தர வேண்டும். இங்கு அந்த வேலைகளை செய்ய வேண்டும். இங்கு சிறு சிறு பிழைகளை கண்டுபிடித்து அதை சோஷியல் மீடியாவில் போட்டு அதில் அவர்கள் பெரியவர்களாக முயற்சியில் ஈடுபட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆகவே யாரும் வரலாம். எங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்ட நபர், எங்களுக்கு அவர் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், அது மாத்திரம்தான். ஆனால் எங்களுக்கு இந்த கட்டமைப்பு ஒரு வலுவான கட்டமைப்பு, அதாவது சுகாதார அமைச்சினூடாக நிதியை பெறுகின்றாங்க. இங்கே வருகின்ற வைத்தியர்கள் தொடக்கம் எல்லோரையும் பயிற்றுவித்து அனுப்புவதற்கான அமைப்பு இருக்கின்றது. இதை நிர்வகிப்பதற்கு இலங்கையில் பல வழிகள் இருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் சுகாதார அமைச்சுக்கு
பொறுப்பு கூற வேண்டியவர்கள். அதே போன்று நிதி அமைச்சுக்கும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள். பொதுமக்களுக்கும் நாங்கள் பொறுப்பு கூற வேண்டியவர்கள். ஆகவே தனிப்பட்ட நபர்கள் வந்து இந்த வைத்தியசாலையை கட்டி எழுப்புவார்கள் என்று நான் நம்பவில்லை. அதாவது நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். இது என்னால் சரியாக இந்த 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 வளர்ச்சி அடையவில்லை. ஆகவே அவர் தன்னோக்கி ஏதாவது வழி இருந்தால் ஒரு சிறிய உதவியை செய்வது நாங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்வோம். மாறாக தனிப்பட்ட அதாவது தனிப்பட்டவர்கள் தங்களுடைய வளர்ச்சிக்காக போதனா வைத்தியசாலையில் ஒரு தலையீடு செய்வதை ஒருபோதும் இந்த வைத்தியசாலையினுடைய இந்த குழா ஏற்றுக்கொள்ளார். நன்றி டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களே. ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து போகின்ற ஒரு இடம் இது. பலருக்கு நோய்வாய்ப்பட்டு வரும்போது தான் அவர்களுடைய வலியும் வேதனைகளும் புரியும். அது சீர்குலைந்து போகக்கூடாது. அந்த விடயத்தில் நீங்கள் நீண்ட காலமாக இங்கு பணியாற்றி வருகிறீர்கள். இந்த புதிய வருடத்தில் நல்ல முயற்சி எடுத்து நீங்களும் உங்களுடைய வைத்தியசாலையும் சேர்ந்து பயணிக்க உங்களுடைய நல்ல முயற்சிகள் வெற்றி பெறவும் எங்களுடைய வாழ்த்துக்கள் டைம் எஃப்எம் சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்காக வேலைப்பணிகளின் மத்தியிலும் இந்த நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்காக நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். நன்றி.